வணக்கம். ஆயுஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் பின்பற்றிய சில செயல்முறைகளை இந்த 2024ஆம் ஆண்டு பிடிடிஆர்பியில் பின்பற்றவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செயல். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கலாம். 3016 தேர்வர்களின் சில தெரிவர்கள் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு சில சான்றிதழ் சரிபார்க்கும் போது சமர்ப்பிக்கப்படாததால் 319 தெரிவர்கள் வித்தெழுதில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு வித்தெழுதில் வைக்கப்பட்டுள்ள தெரிவர்களுக்கு 17/9/2022 பத்திரிகை செய்தி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்காத சான்றிதழ்களை 19/9 முதல் 20/9 வரை கிட்டத்தட்ட எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 2 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஆகிய 2 நாட்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நேரில் சமர்ப்பிக்க தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் 248 தெரிவர்கள் உரிய சான்றிதழ்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சமர்ப்பித்துள்ளதால் அவர்களின் வித்தல்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை சமர்ப்பிக்காத தெரிவர்கள் தங்களது உரிய சான்றிதழ்களை 26/9/2022க்குள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் இத்தெரிவர்களின் வித்தல்டு நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதில் நல்லா புரியுது. 319 தெரிவர்கள் ஆரம்பத்தில் 319 வித்தல்டு போட்டிருக்காங்க. 2 நாட்கள் டியூரேஷன் கொடுக்கும்பொழுது 248 பேர் சான்றிதழுக்கு எதெல்லாம் மிஸ்ஸிங்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 60-70 ஆசிரியர்கள் இன்னும் சமர்ப்பிக்காதனால அந்த 20ஆம் தேதியிலேருந்து இன்னும் ஒரு 6 நாட்கள் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷ்னலாக கொடுத்த டேட்டில் சப்மிட் பண்ணால் வித்தல் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இதை இணைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 2 நாட்கள் 19-20 சப்மிட் பண்ண டீச்சர்ஸோட சான்றிதழெலாம் வச்சுக்கிட்டு அந்த 248 கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டில் இந்த 2022 செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித்தல்டு நீக்கம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல், வித்தல்டு நீக்கம் செய்யப்படாதவரின் பெயர் பட்டியல். இது ஒரு மிக சிறந்த அணுகுமுறை. இது யார் பண்ணியிருக்காங்கன்னா, 2022 டிஆர்பியோட தலைவர் இவங்க சேர்மனாக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. அப்போ 2022 டிஆர்பி சேர்மன் யாராக இருந்தாங்க அதை பார்த்துடலாம். இது இருக்குது பாருங்கள். 2021 ஜூன் 2021 அக்டோபர் 2022 யார் இருந்திருக்காங்கன்னா, திருமதி ஜி லதா ஐஏஎஸ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ ஜி லதா அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது இது நடந்திருக்கு. ஏன்னா இது அக்டோபர் 2022, நாம் பார்த்தது செப்டம்பர் 2022. அப்போது இந்த சேர்மன் இருக்கும் பொழுது வித்தல்டு லிஸ்ட்டுக்கான சான்றிதழ்களெல்லாம் திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஆர்பியை வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பிடிடிஆர்பியில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, வித்தல்டு கேண்டிடேட்டெல்லாம் நீங்கள் யூசர் டிபார்ட்மெண்ட்கிட்ட தான் போகணும், யூசர் டிபார்ட்மெண்ட் கேட்டால் தான் நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு டிஆர்பி தேர்வர்களை என்ன சொல்கிறாங்கன்னா கை கழுவி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தொடர்ந்து பாருங்கள், இந்த சேர்மனில் நந்தகுமார் ஐஏஎஸ் மாறி இருக்காங்க, அப்புறம் அர்ச்சனா பட்நாயக் மாறி இருக்காங்க. இப்போ யார் இருக்காங்க, இப்போ திருமதி பி ஸ்ரீ வெங்கட பிரியா ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க. யாராக இருந்தால் என்னங்க, அந்த டிஆர்பியுடைய செயல்முறை ஒன்று தானே. திருமதி ஜி லதா ஐஏஎஸ் அவர்கள் பின்பற்றிய செயல்முறையானது 2022 நடந்திருக்கு. 2 வருஷ இடைவெளியில் இந்த மாதிரி ஒரு செயல்முறை மாறி இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிவிச்சிருக்கணும், எங்காவது பார்த்துருக்கலாம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கே மாறிச்சுனே தெரியல. ஆசிரியர் தேர்வு வாரியமே தான் வித்தல்டை நீக்கியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை பிடிடிஆர்பி ரிசல்ட்டை மட்டும் தேர்வர்களை அலைக்கழிக்கிற மாதிரி இருக்குது. வித்தல்டு போட்டவங்க யூசர் டிபார்ட்மெண்ட் கேட்கும் போது கொடுங்கன்றாங்க. இதுதான் அதற்கான எவிடன்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா அதற்கு இருக்குது பாருங்கள். வித்தல்டு போட்ட உடனே 2 நாள் டைம் தராங்க. 2 நாளில் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் 70 பேர் வரனால இன்னும் ஒரு 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. அந்த 2 நாள் அப்ளை பண்ண கேண்டிடேட்டை வச்சு 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வித்தல்டு ரிலீஸ்டு ஃபார் ஆல் சப்ஜெக்ட், யாரெல்லாம் வித்தல்டு எடுத்து விட்டாங்களோ அவங்க லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித்தல்டு நாட் ரிலீஸ்டு ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், ஸோ யாருக்கெல்லாம் வித்தல்டு எடுக்கலை அதையும் கொடுத்துருக்காங்க. இதற்கான எவிடன்ஸும் நம்ம இந்த டிஆர்பி வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது. இந்த லிங்க்கில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த லிங்க் உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கூட பாருங்கள். இது வித்தல்டு ரிலீஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரெல்லாம் பார்த்தீங்க, ப்ரொவிஷன் வித்தல்டு ரிலீஸ்னால் லாஸ்ட்டில் வித்தல்டு போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வித்தல்டு ரிலீஸ் கேண்டிடேட். அடுத்த லிங்க்கில் போய் பார்க்கலாம். வித்தல்டு நாட் ரிலீஸ்டு அப்போனா அப்படி சான்றிதழ் கொடுத்தும் ரிலீஸ் பண்ணாதவங்க ஒன்று இருக்குது. அந்த 70 பேர்
டோட்டலாக அந்த 70 ஒரு கவுண்ட் வரும் இல்லைங்களா, இந்த ரேங்கிங் போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடில். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வித்தல்டு யூஜி ஈக்குவலன்ட் ஜிஓ நாட் ப்ரொடியூஸ்ட். வித்தல்டு ஈக்குவலன்ஸ் யூஜி அதை ஜிஓ ப்ரொடியூஸ் டு ஃபார் த யூஜி அண்ட் பிஎட். திரும்ப வித்தல்டு ஈக்குவலன்ஸ் ஃபார் த யூஜி டு பி ப்ரொடியூஸ்ட். இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதவங்க. ஸோ இந்த செய்தி வழியை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வித்தல்டை நீக்கி ஒரு லிஸ்ட்டு வர்றதும் வித்தல்டை நீக்க முடியாத ஒரு லிஸ்ட்டும் டிஆர்பியே செஞ்சுருக்கு. ஆனால் இந்த பிடிடிஆர்பி தேர்வு முறையில் மற்றும் மாற்றம் இருக்குது. இப்போ டிஆர்பியோட சேர்மனோட மாற்றம் தான் இதற்கு காரணமா, இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட செயல்முறைகள் மாற்றம் இதற்கு காரணமா என்பது வியூவர்ஸ் ஆகிய நீங்களே சொல்லலாம். கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.